ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி சூப்பராக கிறிஸ்பியாக ஒரு ஜிலேபி ரெசிபி தாங்க. கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல, க்ரன்ச்சியாக அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே போய் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், எவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். கடையில் தானே வாங்குகிறோம், 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் செய்யலாங்க. ஜிலேபி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஜிலேபி ரெசிபி கூடயே சிம்பிளான ஒரு ரபடி ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. நம்ம எதில் அளக்கிறோமோ அதுலேயே தான் அளக்கணும். 1/2 கப் அரிசி மாவு, ஒரே ஒரு துளி சால்ட் போடுங்க. டேஸ்ட் ரொம்ப தூக்கலாகவே காமிக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நம்ம கீ கூட சேர்த்திக்கலாம். ஜிலேபி நல்ல கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கிறதுக்காக நான் 1 பேக்கெட் ஈனோ எடுத்திருக்கேன். ஈனோ வேண்டான்னு நினைக்கிறவங்க 1/2 லெமனையும் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாவையும் போடுங்க. இது போடும்போது ஈக்குவலாக எல்லாமே மேட்ச் ஆகிடும். ஜிலேபிக்கு ஒரு முக்கியமான விஷயமே பேட்டர் தான். நம்ம பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறோங்கிறதுல தாங்க விஷயமே இருக்குது. இந்த ரெசிபியை வெறும் 10 நிமிஷத்தில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாங்க. நல்லா ஒரே மோஷனில் ஃபுல்லாக கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. தண்ணியை நம்ம ஒட்டுக்கா ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு கலந்து ஊற்றி விடணுங்க. முதல் விஷயம் கட்டியே இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு புளியருக்கு ஈஸியாக இருக்கும். நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு தேவைப்படுறது 1/2 டம்ளர் தண்ணி தான். ஒரே மோஷனில் நம்ம கையை வச்சு கலக்கும் போது அந்த பேட்டரெல்லாம் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், நம்ம ஈனோ சால்ட் போட்டிருக்கிறனால எல்லா இடமே நல்லா பரவி அந்த பொங்குன மாதிரி வருது பாருங்க. ஈஸ்டெல்லாம் எதுவுமே சேர்த்தாம இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜிலேபியை பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் ஈஸியாக புரியும். நம்ம இந்த மாதிரி மாவை அடித்து கலக்கும் போது மாவு நல்லா பொங்கி வரும். நம்ம மாவெல்லாம் அரைச்சி ஜிலேபி பண்ணுவோம் இல்லையா, அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ். இந்த மாதிரி ஜிலேபி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ஜிலேபி சூப்பராக வருங்க. கையில் எடுத்து பார்த்தாலே மாவு நல்லா பொலன்னு பொங்கி வரும். இந்த கன்சிஸ்டன்சி வரக்காக நம்ம கையில் இந்த மாதிரி அடித்து மாவை நல்ல பேட்டரை ரெடி பண்ணணும். மாவுக்கு ரெஸ்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா இது இன்ஸ்டன்ட் ஜிலேபி, வெறும் 10 நிமிஷம் தான். சுகர் சிரப் பண்ணுறக்காக 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். நம்ம எதில் அளக்கிறோமோ அதுலேயே தாங்க அளக்கணும். அப்போ தான் மெஷர்மெண்ட் எதுவும் மிஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணுங்கிறதுக்காக 1/4 படி எச்சாவே போட்டிருக்கேன். சாஃப்ரான் கலருக்காக போட்டிருக்கேன். ஏலக்காய் போடுங்க. அதோட டெக்ஸ்டரும் வாசனையும் கமன்னு இருக்குங்க. கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம்ல, சேம் அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதுக்கு எந்த கம்பி பதமும் தேவையில்லைங்க. சும்மா 1 பிஞ்ச் மட்டும் ஃபுட் கலர் சேர்த்துறங்க. அப்போ தான் பார்க்குறக்கு கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். நீங்களாக சொன்னாதான் தெரியும் நம்ம கடையில் வாங்கியிருக்கோன்னு. கம்பி பதம் வர வேண்டாம். ஆனால் அந்த கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் அந்த ஜீராவை நல்லா கொதிக்க வைக்கணும். 2 to 3 minutes மட்டும் கொதிக்க வச்சா போதுங்க. இதுக்கு மேட்சிங்காக ஒரு ரபடி, அது சைடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை தொட்டு அந்த ஜிலேபியை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட வைக்கணும். அதுதான் ரபடிங்க. அதுவும் ஃபுல் ஃபேட் மில்காக இருந்ததுன்னா நமக்கு வேலை சுலபமாக முடிஞ்சிடும். அதுக்கும் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே சுகர் இருக்கிறனால இது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப திகட்டிடும் சுகர் அதிகமாக இருந்ததுன்னா. நல்லா விஸ்க வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி தட்டாமல் இருக்கணும். நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றணும் இல்லையா, அது நல்லா குறைஞ்சு நல்லா சுண்டி வரணும். அப்படியே அந்த ஜிலேபியில் இந்த ரபடியை தொட்டு சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்குங்க. இதை லேட் பண்ணாமல் டக்குன்னு பண்ணுங்க. இது ரெண்டும் மேட்ச் பண்ணி நம்ம செய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலருக்காக நான் சாஃப்ரான் சேர்த்திருக்கேன். இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரே மோஷனில் கலந்து விட்டுட்டே இருங்க. சாஃப்ரான் நல்லா கொதிச்சு அதோட கலரும் எசன்ஸும் அப்படியே அந்த பாலில் இறங்கும். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடரோட டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா பாலில் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடரை கலந்து இந்த பாலில் சேர்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நல்லா கெட்டி ஆகிடும். எனக்கு கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடரோட ஸ்மெல் பிடிக்காது. அதனால தான் நான் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிட்டு இருந்தேங்க. ஜீரா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஜிலேபியை சுட்டு நம்ம ஜீராவில் முக்கி எடுத்தால் போதும். ஜீரா 90% ஆறி இருக்கணுங்க. மறக்காமல் நம்ம போட்ட சாஃப்ரானை தனியாக எடுத்துடணும். நான் இதை புளிய போகிறது பால் கவரில் தான்.
பைப்பிங் கவர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். அந்த சாஃப்ரானை தூக்கி போட்டுருங்க. இல்லைனா நம்ம புளியும் போது நமக்கு சிக்கிக்கும். சின்ன ஹோலாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய ஹோலாக போட்டுட்டிங்கன்னா நமக்கு அது பெருசாக வந்துடும். அப்போ ஜீராவில் ஊறுறக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம அரை பேக் மட்டும் நிறச்சா போதும். அப்போ தான் நமக்கு பிடிச்சி புளியறக்கு ஈஸியாகவே இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்டிங்காக கொஞ்சோண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன ஹோலாக போடுங்க, ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ரவுண்டாக கை எடுக்காமல் சுற்றிடுங்க. கையில் கொஞ்சம் அனல் படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றிடுங்க. அந்த எண்ணெயில் ஜிலேபி நல்லா மிதந்துட்டு வருது பாருங்கள். வறுக்கிறப்போ டார்க் ப்ரௌன் கலர் வேணும்னா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. இல்லை கலர் கம்மியாக வேணும் அப்படின்னா உடனே திருப்பி போட்டு எடுத்துருங்க. எனக்கு கொஞ்சம் டார்க் கலராக வேணும், கொஞ்சம் மிக்சிங்காகவும் பண்ணியிருக்கேங்க. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறமே எப்படி இருக்குமேன்னு நினைக்காதீங்க. கடையில் எப்படி வாங்குகிறோம் அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. எடுத்து உடனே ஜீராவில் முக்கி எடுத்து இன்ஸ்டண்ட்டாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் ரபடியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ ஜிலேபி பிடிக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜிலேபி பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சட்டுன்னு சுட்டு எடுத்தால் இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ ஜிலேபி வேணால் செஞ்சிடலாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி எண்ணெயை நல்லா சூடாக வச்சுட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு சுற்றி எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ ஜிலேபி வேணால் ஈஸியாக போட்டுக்கலாங்க. சுட்ட உடனே ஜீரா பாகில் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். சுட வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஜிலேபி செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தாங்க. யார் வேணால் செய்யலாம். அதுவும் பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாகவே செஞ்சிடலாம். கிச்சன் பக்கமே போகாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஜிலேபியை வெளியில் வச்சா ஒரு 2 to 3 நாள் வரைக்கும் வைக்கலாங்க. ஆனால் சுட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. உடனடியாக காலி ஆகிடும். செய்யும் போதே கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.